ஒரு புது வருடம் ஜனவரி, இந்த வருடம் வருவதற்கு முன்பதாக நாம் இதனை கொண்டாடுவதற்காக வேண்டி எந்தளவுக்கு ஆயத்தங்களில் நாம் ஈடுபடுகிறோம் மற்றவர்களை போல். கண்ணியமான சகோதரர்களே, அன்பானவர்களே, உண்மையில் அதனுடைய அடிப்படையை நாம் விளங்கி வைத்திருக்கிறோம். ஜனவரி புது வருடம், டிசம்பர் கடைசி நாள், இரவு தூங்காமல் களியாட்டங்களில், பல விளையாட்டுகளில், கண்ணியமானவர்களே, நாம் அதனை எதிர்பார்த்து பட்டாசுகளை கொளுத்தி 12 மணியாகும் பொழுது நாம் இவற்றை கொண்டாடுகிறோம். உண்மையில் சகோதரர்களே, அடிப்படை இல்லாத விடயம், குர்ஆனிலும் மார்க்கத்திலும் சொல்லப்படாத, ஆதாரம் இல்லாத, எந்த ஒரு நன்மையான காரியமும் வாக்களிக்கப்படாத விடயத்துக்கு நாம் அவ்வளவு முயற்சி செய்கிறோம். கண்ணியமான சகோதரர்களே, கவலையான விடயம் என்னவென்றால், முஸ்லிம்களாக பிறந்து முஸ்லிம்களாக வாழக்கூடிய நாம் எங்களுடைய ஹிஜ்ரி ஆண்டை பற்றி கேட்டால், வாலிபர்கள் உட்பட, வாலிப பெண்கள் உட்பட, சிறார்கள், வயோதிபர்கள், படித்தவர்கள் கூட, நன்கு படித்தவர்கள் என்று சமூகத்தில் வர்ணிக்கப்படக்கூடியவர்களுக்கு கூட எங்களுடைய இஸ்லாமிய ஹிஜ்ரி வருடம் இவற்றினுடைய அடிப்படை கூட தெரியாதவர்களாக சமூகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கண்ணியமான சகோதரர்களே, அன்பு நண்பர்களே, விளங்க வேண்டிய விடயத்தை விளங்காமல், விளங்க தேவையில்லாத விடயங்களை எல்லாம் விளங்கி வைத்திருக்கிறோம். இது எங்களுடைய மிகப்பெரிய மடமையின் உச்சகட்டமாக இருக்கிறது. கண்ணியமான சகோதரர்களே, அன்பானவர்களே, எங்களுடைய ஹிஜ்ரி வருடம் அது எப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டது? அதனை யார் உருவாக்கியது? அதனுடைய அடிப்படை என்ன? கண்ணியமான சகோதரர்களே, அன்பானவர்களே, இதனை நாம் முழுமையாக முதலாவது விளங்கி வைப்போம். எங்களுடைய பெண்களுக்கும் இவற்றை நாம் விளங்க வைப்போம். உலகத்தில் இல்லாத படிப்புகளை எல்லாம் கொடுத்து, தேவையில்லாத விடயங்களை எல்லாம் வாங்கி கொடுத்து, உலக அறிவை முழுமையாக கொடுத்திருக்கிறோம். எங்களுடைய மார்க்கத்தை பற்றிய அறிவு, சராசரி இருக்க வேண்டிய அறிவு கூட எங்களிடத்திலே இல்லாவிட்டால் மார்க்கத்தை விட்டும் எந்த அளவுக்கு தொலை தூரத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சகோதரர்களே, அன்பானவர்களே, வாலிபர்களே, வயோதிபர்களே, எங்களுடைய ஹிஜ்ரி இது உருவாக்கப்பட்டது ஹிஜ்ரி 3ஆம் ஆண்டு அல்லது ஹிஜ்ரி 4ஆம் ஆண்டு. உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய ஆட்சி காலத்தில் தான் இந்த இருக்கக்கூடிய 12 மாதங்கள் என்ற அடிப்படையில் வரக்கூடிய இந்த ஹிஜ்ரி கேலண்டர் உருவாக்கப்பட்டது. ஒரு தடவை உமர் ரலியல்லாஹு அவர்கள் அபூ மூசா அல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பஸராவுக்கு கவர்னராக நியமித்திருந்தார்கள். நியமித்திருக்கும் பொழுது அபூ மூசா அல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு கடிதம் வருகிறது. அதாவது ஹிஜ்ரத் சென்றதிலிருந்து சுமாராக 17 வருடங்கள் கடந்ததன் பின்னால், அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களுடைய ஆட்சி முடிந்து உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய ஆட்சி பகுதியில் 17 வருடங்கள் சென்றதன் பின்னால் இப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே பஸராவிலே இருக்கக்கூடிய அபூ மூசா அல் அஷ்அரி ரலியல்லாஹு அவர்களுக்கு ஒரு கடிதம் வருகிறது. அந்த கடிதத்திலே ஷஅபான் மாதம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆனால் எந்த வருடம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கவில்லை. இப்ப இவர்களுக்கு ஒரு சந்தேகம் ஏற்படுகிறது. ஷஅபான் என்று சொன்னால் இந்த நிகழ்வு கடந்து விட்டதா, சென்ற வருடம் ஷஅபானா, அல்லது நாம் இப்பொழுது இருக்கக்கூடிய வரக்கூடிய ஷஅபான் மாதமா
என்ற ஒரு சந்தேகம் ஏற்பட்டு ஒரு கடிதம் எழுதினார்கள் உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு. இந்த ஷாபான் என்று எழுதப்பட்டிருக்கிறது, ஆனால் சென்ற வருடமா நாம் இப்பொழுது இருக்கக்கூடிய வருடமா என்று சந்தேகமாக இருக்கிறது. இஸ்லாமிய இந்த வருடத்தை நாம் ஏற்படுத்திக் கொண்டால் நல்லமே என்று கடிதத்தை எழுதி அனுப்புகின்றார்கள். உமர் ரலியல்லாஹு அவர்களை கடிதம் சென்றடைகிறது. உடனடியாக ஜமஅஸ் ஸஹாபா, முக்கியமாக இருக்கக்கூடிய சஹாபா தோழர்களை உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஒன்று சேர்த்து ஹிஜ்ரி வருடத்தை நாம் எந்த ஆண்டை வைத்து மையப்படுத்தி ஆரம்பிப்போம் என்று அபிப்பிராயம் கேட்டார்கள். பலரும் பலவிதமான கருத்துக்களை சொன்னார்கள். அதில் சிலர் சொன்னார்கள், அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த அந்த வருடத்தை ஹிஜ்ரி முதலாவது வருடமாக ஆக்குவோம். இன்னும் சிலர் சொன்னார்கள், இல்லை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தான அந்த தினத்தை ஹிஜ்ரி முதலாவது வருடமாக ஆக்குவோம். அதில் முக்கியமாக இருக்கக்கூடிய உஸ்மான், அலி ரலியல்லாஹு அன்ஹும் இவர்களிடம் அபிப்பிராயம் கேட்ட நேரத்திலே அவர்கள் சொன்னார்கள், எப்பொழுது ஹக்குக்கும் பாத்திலுக்கும் மத்தியில பிரிவினையை ஏற்படுத்தி மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் சென்றார்களோ இந்த வருடத்தை இஸ்லாமிய முதலாவது வருடமாக மாற்றுவோம் என்று சொன்ன நேரத்திலே உமர் ரலியல்லாஹு அவர்கள் முடிவு செய்தார்கள், இஸ்லாமியர்களாகிய எங்களுடைய முதலாவது வருடம் எப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் சென்றார்களோ இந்த வருடத்தை முதலாவது வருடமாக ஆக்குவோம் என்று சொல்லி முதலாவது முடிவு செய்தார்கள். அன்றிலிருந்து இன்று வரைக்கும் நாம் சுமாராக 1445 வருடங்களை கடத்தி ஹிஜ்ரி 1446வது வருடத்தை, அதில் முஹர்ரம் மாதத்தை இன்னும் 2 அல்லது 1 நாட்களில் நாம் பிறை பார்த்ததன் பின்னால் நாம் அடைய இருக்கிறோம். கண்ணியமான சகோதரர்களே, அன்பானவர்களே, வாலிபர்களே, வயோதிபர்களே, இதுதான் எங்களுடைய ஹிஜ்ரி வருடத்தினுடைய அடிப்படையாக இருக்கிறது. அது உருவாக்கப்பட்ட அழகான வரலாறாக இருக்கிறது.